இதில இஞ்சி பூண்டு சேர்த்துருங்க. இத சேர்த்துட்டு இத நல்லா அப்படியே அத வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்ப நல்லா மீடியம் சைஸ்லயே வச்சுக்கோங்க. இப்ப அந்த தக்காளி இதில சேர்த்துடலாம். 2 தக்காளி நான் அதில சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இத நல்லா அப்படியே வதக்கி விட்டுருங்க. இப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இத நல்லா கலறி விட்டுருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைல்ல இந்த பாலக் பன்னீர் வந்து நல்லாயிருக்கும். அந்த அந்த டேஸ்ட் கிடைக்கும். இந்த மாரி நீங்க செஞ்சீங்கன்னா. இப்ப அத நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. என் சேனல் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் கீழ சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அத பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் பிரஸ் பண்ணா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸா வரும். இப்ப அத அப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க. இது நல்லா வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கின அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல அப்படியே இதில சேர்த்துலாம். அது பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மொளகா இது எல்லாத்தையும் இதில வந்து நான் இதில சேர்த்துருக்கேன். மிக்ஸி ஜார்ல அதே பேன்ல கொஞ்சமா எண்ணெய் வச்சுட்டு இதில வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சப்பொடி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து உங்களுக்கு சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் இதில